என்ன சொல்றாங்கன்னா ஸ்பெண்ட் ஆன் குவாலிட்டி ப்ராஜெக்ட்ஸ் தான் நாங்க வந்து கான்சென்ட்ரேட் பண்ணிருக்கிறோம். 5 லட்சம் கோடி ரூபாய்க்கான இந்த உள்கட்டமைப்பு வருதுன்னா அதன் மூலமாக ஜாப் ஜெனரேஷனும் அந்த ஸ்பெண்டிங் கெபாசிட்டியும் கூடுது. குவாலிட்டி ஸ்பெண்டிங் அப்படிங்கிற விஷயத்தை அவங்க முன்னிறுத்துறாங்க. இந்த 15 லட்சம் கோடி எல்லாம் எங்க இருந்து வருது? அவங்களுடைய கணக்குப்படியே நடப்பாண்டுல முதலீடு, மத்திய அரசுடைய முதலீடு 4,39,000 கோடி தான். அடுத்த ஆண்டு 5,54,000 கோடி. ரெண்டையும் கூட்டா கூட 15 லட்சம் வரலையே. இந்த ஆண்டுக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சொன்னது 5 லட்சம் கோடி அப்படிங்கிற சொல்றாங்க. இப்ப கோவிட் டைம்லயே நாங்க 217 ப்ராஜெக்ட்ஸ் வந்து நடந்திருக்கு. அந்த நெருக்கடியிலும் கூட இந்த ப்ராஜெக்ட்ஸ் ஒரு பக்கம் நடந்துகிட்டு தான் இருக்குன்றத பட்டியலும் கொடுக்கறாங்க. 217 ப்ராஜெக்ட் நடக்கிறதுல என்ன அதிசயம் இருக்கு? ஏற்கனவே கட்ட தொடங்கிய பாலங்களை கட்டத்தான் செய்வாங்க. ஏற்கனவே தொடங்கிய ரயில் பாதைகளை செய்யத்தான் செய்வாங்க. இப்படி ஒன்னொன்னியா என்னன்னா 217 ஏன் 1000 வரணும்? ஏன் 217 தான் வருது? நீங்க ஒவ்வொரு சாலை, ஒவ்வொரு மேம்பாலம், ஒவ்வொரு இருப்பு பாதை, ஒவ்வொரு தொழிற்சாலை எல்லாத்தையும் கூட்டினா 217 வரத்தானே செய்யும். இவ்வளவு பெரிய நாட்டுல 217 என்பது பெரிய தொகையா? ப்ராஜெக்ட்ஸ் எவ்வளவு பெரிய ப்ராஜெக்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு இது இருக்கு. இன்னொன்னு இந்த இதுலயே அனௌன்ஸ்மெண்ட்ஸ் வருது. டெக்ஸ்டைல் பார்க் மாதிரி 7 மெகா ப்ராஜெக்ட்ஸ் வந்து டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரிக்கு அனௌன்ஸ் பண்றோம். இதெல்லாம் ஜாப் ஜெனரேஷனுக்கான திட்டமிடலோடு வரக்கூடியதுதான். ஒரு குவாலிட்டி ஸ்பெண்டிங்கான ஒரு வகை அப்படின்றது அவங்க முன்னாடி பாருங்க. இதெல்லாம் அறிவிப்பு. இப்ப தமிழ்நாட்டுக்கு இத்தனை 1000 கோடி ரூபாய் செலவழிக்க போறோம்ங்கிறதே தயவு செய்து நான் கேட்கிறேன். பட்ஜெட் ஆவணங்கள் 800 பக்கம் இருக்கு. எந்த ஒரு பக்கத்திலேயாவது தமிழ்நாட்டுக்கு ஒரு லைன் என்ட்ரி, அதாவது செலவு பட்ஜெட்ல, எக்ஸ்பெண்டிச்சர் பட்ஜெட்ல ஒரு லைன் என்ட்ரி தமிழ்நாட்டுக்கு என்று அறிவிக்கப்பட்ட இந்த திட்டங்களுக்கு ₹1 ஒதுக்கி இருக்காங்கன்னு ஒரு லைன் என்ட்ரி எடுத்து காமிங்க. கேரளாவுக்கு ஒதுக்கி இருக்காங்க, ஒரு லைன் என்ட்ரியை காமிங்க. மேற்கு வங்காளத்துக்கும் அசாமுக்கும் அறிவிச்சிருக்காங்க, ஒரு லைன் என்ட்ரி எடுத்து காமிங்க. இதெல்லாம் செலவில்ல, இதெல்லாம் அறிவிப்புகள். அறிவிப்புங்கிறது ஒரு கமிட்மெண்ட் அப்படின்னு தானே பார்க்கணும். நீங்களும் நிதியமைச்சரா இருந்து பல அறிவிப்புகளை கொடுத்திருக்கீங்க. ஆமா, இந்த தேர்தலுக்கு வரும்னு சொன்னா 5, 6, 7 வருஷம் கழிச்சுதான் அந்த திட்டம் செயல்பாட்டுக்கு வரும். உடனே வராதே. ஏன்னா அலாவுதீன் அற்புத விளக்கா கொச்சியிலிருந்து தமிழ்நாட்டுல கோயம்புத்தூர் வரைக்கும் சாலை போடுறாங்க. இவங்க அற்புத விளக்க தடவணும்னா கோயம்புத்தூர் கொச்சி சாலை வந்துருமா? அதுக்கான திட்ட அறிக்கை உள்ளிட்ட விஷயங்கள் அடுத்தடுத்த நாட்கள்ல வரணும். இன்னொரு விஷயம், அடுத்த நாட்கள் இல்ல, தவறு, அடுத்த ஆண்டுகள்ல வரணும். அடுத்த நாட்கள்ல வராது. இன்னொரு விஷயம் குறிப்பிடுறாங்க. இந்த 3வது காலாண்டிலேயே நாங்க வந்து கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சரை புஷ் பண்ணோம் மத்திய அரசு. அதனுடைய விளைவுகளை பார்க்க முடியுது. ஒரு வளர்ச்சியை நோக்கின பல்வேறு அம்சங்களை நம்ம போயிட்டு இருக்கோன்றாங்க. இப்ப நீங்க வந்து எப்போ இதெல்லாம் வரப்போகுதுன்னு கேட்கிறப்ப நாங்க 3வது காலாண்டிலேயே நிறைய முயற்சிகள் எடுத்திருக்கோம். கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் புள்ளி விவரங்களை சொல்லுங்க. அதாவது ஏற்கனவே அவங்க செலவழிக்க திட்டமிட்டது, பட்ஜெட் மதிப்பீட்டுல செலவழிக்க திட்டமிட்டது 30,42,000 கோடி செலவழிக்கதா திட்டமிட்டாங்க. 34,50,000 கோடி செலவழிச்சதா சொல்றாங்க. கோடிய வச்சுக்கோங்க. கடன் வாங்கினது கூடுதலாக கடன் வாங்கினது ஏறத்தாழ 11 லட்சம் கோடி ரூபாய் கூடுதலாக கடன் வாங்கியிருக்காங்க. 79, 18, 48 11 லட்சம் கோடி ரூபாய் கூடுதலா கடன் வாங்கியிருக்காங்க. கூடுதலா கடன் வாங்கிட்டு முதலீட்டுல கணக்குல வரலையே. ஏன்? ஆனா அன்றாட செலவுகள் அதிகமா இருக்கு. காரணம் கொரோனா காலத்துல மருந்து செலவு, அந்த செலவுகள்லாம் அதிகமா இருக்கு. நான் குறை சொல்லல. ஆக இந்த காலத்துல நீங்க நிறைய முதலீடு நடந்திருக்குன்னு சொல்றது தவறு. மொத்த முதலீட்டுல கேபிட்டல் அக்கவுண்ட்ல கூடுதலாக முதலீடு வெறும் 27,000 கோடி ரூபாய் தான். 4,12,000 கோடியிலிருந்து 4,39,000 கோடி, 27,000 கோடி தான் கூடுதலாக கேபிட்டல் அக்கவுண்ட்ல நடப்பாண்டுல செலவழிச்சிருக்காங்க. ஆனா கடன் வாங்கினது கூடுதலாக கடன் வாங்கினது 11 லட்சம் கோடி. 11 லட்சம் கோடி கடன் வாங்கிட்டு 27,000 கோடி தான் கூடுதலாக செலவழிச்சிருக்காங்க. இன்னொரு முக்கியமான அம்சத்தை குறிப்பிடுறாங்க. பொருளாதார